ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்குறது பட்டாணி ரைஸ். எங்கள் வீட்டில் இன்றைக்கி மதிய சமையலுக்கு நான் செஞ்சது அதுதான் ஒரு வீடியோ எடுத்து போட்டோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கிட்டு குக்கரை காய வச்சு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் 1 ஸ்பூன் நெய்யும் போட்டு அதில் 2 முந்திரி பருப்பு 2 பிரியாணி இலை போட்டு நல்லா எண்ணெயில் அது பொரிஞ்சு வர விடணும். அதுக்கப்புறமா நம்ம 2 பச்சை மிளகாய் கிள்ளி போட்டுட்டு அதுவும் லைட்டாக இதாகட்டும். அதுக்கு முன்னாடி மிக்ஸி ஜாரில் அதுக்கு தேவையானதை அரைக்க போகிறோம். 2 புதினா, கொஞ்சம் புதினா இலை, மல்லி இலை, 2 பச்சை மிளகாய், அது கூடயே கொஞ்சோண்டி 2 பிரியாணி இலை, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 அன்னாசி பூ, அப்புறம் ஒரு சாதிப்பத்திரி, அப்புறம் கொஞ்சோண்டி சோம்பு, 2 ஏலக்காய் எல்லாம் போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிடணும். அரைச்சதுக்கப்புறம் நல்லா கூட தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி அந்த விழுதை எடுத்து தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறமா நறுக்கி வச்ச வெங்காயத்தை சட்டியில் போட்டு நல்லா கலரை கொஞ்சம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் 2 சின்ன சைஸ் தக்காளி எடுத்து வச்சுக்கணும். கூடயே உப்பும் போட்டு நல்லா வதக்கிட்டு 2 தக்காளியை குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் கூட நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அது கூடயே 1.25 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த புதினா மல்லி இலை அந்த பேஸ்ட்டு அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றி நல்லா ஒன்று போல் கிண்டி விட்டுட்டு அப்புறம் அது கூடயே நம்ம ஒரு உலக்கு பட்டாணி ஊற வச்ச பட்டாணியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அது கொஞ்சம் வதங்குற அளவுக்கு நல்லா கிண்டி ஒன்று போல் கிண்டி விட்டுட்டு அப்புறம் அது கூட ஒரு செம்பளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் கிண்டி விடணும். நான் ஒரு 2 உலக்கு அரிசிக்கு 2 செம்பு தண்ணி ஊற்றுவேன். 1 செம்பு தேங்காய் பால், 1 செம்பு தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா போட்டு நல்லா கிண்டி விடணும். அதுக்கப்புறம் அரிசியை கழுவி அதில் போட்டு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கரை மூடி வச்சு கொஞ்சம் சிம்மில் வச்சோம்னா 20 நிமிஷத்தில் அது நல்லா விசில் வந்துடும். விசில் வந்ததுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிவிட்டு திறந்து பார்த்தா சூப்பரான பட்டாணி ரைஸ் ரெடி. அது கூட நாங்கள் சாப்பிட்றதுக்கு சைட் டிஷ்ஷாக மீன் மேக்கர் பொரிச்சு வச்சோம், வெங்காயம் வச்சு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.